நம்ம வீட்டு முருகர் சூப்பராக ரெடியாகி எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரைக்கு தான் கிளம்பிட்டாரு. இது கரெக்டாக நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத யாத்திரைக்காக வாங்கின முருகர் தான். இது அப்படியே இத்தனை வருஷமாக பத்திரமா இருந்து மறுபடியும் கிளம்பிட்டாரு. இது நம்ம ஊர் காங்கேயந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தை பூசத்துக்கு வந்து தை அமாவாசைக்கெல்லாம் வந்து இவ்வளோ பேர் போவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் வந்து தை பூசத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இருந்தாலும் வந்து தை அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா காங்கேயுமே வந்து அவ்வளோ க்ரௌடுங்க. எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் பூரா பழனிக்கு வந்து பாத யாத்திரை கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அடடாடா இவங்களோட போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சித்திரை மாதம் போகிறது தான் பழக்கம். அந்த தை மாதம் வந்து ஒரே ஒரு டைம் தான் போயிருந்தோம். கரெக்டாக கொரோனா முடிஞ்சு போயிருந்தோம். அதனால் வந்து மறுபடியும் போகாமல் இருந்தோம். சரி இந்த தடவை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலை போயிட்டு வந்து அப்படியே பழனி போகலான்னு கிளம்பிட்டோம். இது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அங்கேருந்து கிளம்பி வரதா இருந்தாங்க. அதனால் அவங்கள வந்து அங்கேருந்து பூஜையெல்லாம் பண்ணி இங்கே காங்கேயம் வந்து அதுக்கப்புறம் காங்கேயத்துலேருந்து கிளம்பி போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்புனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாமி வந்து ஒரே ஒரு வேலை, அந்த பூஜை பண்ணுற வேலை மட்டும்தான் வீட்டில் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். கோயிலுக்கெல்லாம் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தார். அங்கே போனதே அந்த வேலையும் செய்ய விட்டாச்சு. ஆளினால் அழகுராஜாங்கிற மாதிரி எல்லா வேலையிலையும் நம்ம சாமி இறக்கி விட்டாச்சு. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரசாதம் அன்னதானம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த கோவில் பஞ்சாமிரதம் வந்து பிரசாதமாக கொடுக்குறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காப்பு கட்டிக்கலாம். நமக்கு வந்து முருகர் வந்து நம்ம நடக்கிறோம், நமக்கு கூடயே அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக சரி காப்பு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு கோவில்லையே வந்து காப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூஜையில் வச்சு எல்லாரும் காப்பு கட்டியாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 பேர் வராங்க. அந்த 10 பேர்த்துக்கும் நம்ம தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு அன்னதானம் பார்த்திங்கன்னா அவங்களே அங்கே திருப்பூரில் எல்லாருமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காப்பெல்லாம் கட்டிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிடுவோம். நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க காங்கேயம். அன்னதானம் சூப்பராக இருந்ததுங்க. தக்காளி சாப்பாடு எப்போவுமே நமக்கு கிடைக்கணும் ஆண்டவரேன்னு வேண்டாளாச்சு. அப்போ தக்காளி சோறு கிடைக்கல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தக்காளி சாப்பாடு சூப்பராக இருந்தது. அன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் அவங்க வந்து திருப்பூர்லேருந்து கிளம்புனாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கு வந்து காங்கேயத்துலேருந்து கிளம்புனோம். நம்ம முருகரை ஜம்முன்னு அப்படியே சூப்பராக கட்டி ஒரு பூஜையை போட்டாச்சு. அப்பாடா அவரை வந்து வச்சாலே அழகுதாங்க. எங்கே வச்சாலும் அவர் அழகுதான், எப்படி பார்த்தாலும் அவர் அழகுதாங்கிற மாதிரி அந்த வண்டியில் கட்டினோடனே அவ்வளோ சூப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவங்க வந்து காங்கேயம் வந்துட்டு நாங்கள் அடுத்த நாள் ஒரு 5-6 பேர் மட்டும் தீர்த்த கலசம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலசம் இல்லாமல் எனக்கு நடக்கிறதுனாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கலசம் எனக்கு நினைவு தெரிகிற நாள்லேருந்து நான் கலசம் எடுத்து நடந்து பழகிட்டனால கலசம் இருந்தால் நல்லாயிருக்கும், கலசம் இருந்தால் நமக்கு முருகர் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த கலசம் இருக்கும்போது நம்ம முருகர் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலேயே வந்து கலசம் எடுத்து பழகிட்டனால சரி தை மாதம் வந்து சில பேர் நிறைய பேர் கலசம் இல்லாமல் சும்மா பாத யாத்திரை தான் போகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம திருப்திக்கு நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேர் 2-3 பேர் நிறைய பேர் எடுக்கிறனாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு முத்தூர் போயிட்டு கொடுமுடி போய் தீர்த்தம் முத்திரிச்சு கலசம் எடுத்தோம். அதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் நல்லா பனியாக வேறு இருக்கனால நல்ல குளிர். போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து ஜாலியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் குளிரில் அடடா ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் செம்மையாக இருந்ததுங்க. டெம்போவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த டெம்போவில் போகிறதெல்லாம் வந்து அதில் அந்த காலையில் குளிரில் அப்படியே வேறு லெவலுங்க. அடித்து பிடிச்சி டெம்போவில் ஏன் சொல்கிறீங்க, லாரியில் போகிறது கூட இவ்வளோ சிரமமாக இருக்காது போல். ஏன்னா டெம்போவில் எப்பா சாமி அங்கேயும் இங்கேயும் ஆடி ஆசைஞ்சு அப்படியே போய் வரக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொடுமுடி ரீச் ஆகி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடை தான் காலையில் நேரமாக இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு தேவையான கலசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் தீர்த்தம் முத்திரிச்சு நாங்கள் வந்து அங்கேயே வந்து பூஜையெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அது அந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தது. அந்த வாரமே போகிறதே தெரிலங்க. நாள் என்னமோ சீக்கிரம் போன மாதிரி இருந்தது. எனக்கு இந்த பழனி காவடிக்கு போகிறதுனாலே வந்து எத்தனை நாள் போனாலும் சலிக்காது. வருஷம் முழுசும் போயிட்டே இருந்தாலும் போயிட்டே இருக்கலாம். நமக்கு அதை விட வேறு எதுவுமே வேண்டாமப்பா வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐயப்ப மாலை மட்டும் தான் போட்டிருந்தார், முருகருக்கு மாலை போடாமல் இருந்தார். அதனால் மலைக்கு போயிட்டு வந்துட்டு அவருக்கு முருகருக்கு ஒரு மாலையை அப்படியே கையோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தீதை வந்து முத்திரிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சின்ன பாப்பா வந்து மாலை போட்டுட்டுச்சு. செட் போட்டுவிட்டு தீத்தமெல்லாம் முத்திரிச்சு அவரே கட்டிட்டாருங்க. ஒரு 10 கலசம் கரெக்டாக 9 கலசங்க. அப்போ அந்த 9 கலசம் அங்கேயே தீர்த்தம் முத்திரிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கலசம் எடுத்து வரும்போது வந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ட்ரம் செட்லாம் தட்டினா நல்லா இருக்கும்ல, நம்ம கவலையில் ட்ரம் செட் தட்டுற மாதிரி அப்படின்னு. ஆனால் நினச்சிட்டேன் சரி இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து ட்ரம் செட்லாம் கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்தால் சரி எல்லாமே முருகரோட அருளால் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு கொண்டு வந்து விநாயகர் முன்னாடி வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் அதிகமாக ஓப்பன் ஆகல, இருந்தாலும் ஓகே எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு தேவையானதை கொண்டுட்டு போயிட்டோம். அதை கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கலசத்தை கொண்டு வந்து காங்கி விநாயகர் கோயிலில் வச்சுட்டு நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பழனி பாத யாத்திரை போகிறேன் இல்லைங்களா, சரி அதனால் வந்து நம்ம குலதெய்வத்தோட அருளும் வேணும்னு சொல்லிட்டு நானும் அவரும் பார்த்தீங்கன்னா கொண்டு கலசத்தை உணர்ந்து வச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அன்றைக்கி கரெக்டாக கோயிலே அன்னதானம் வேறு மதியம். நாங்களே நல்ல பசியில் போனோம், எதிர்பார்க்கவே இல்லை அன்னதானம் கிடைக்கும்னு. கரெக்டாக கோயிலுக்கு போனதே அன்னதானம் கிடைச்சது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கேயத்தில் அந்த அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில் பூஜை போட்டுட்டு கரெக்டாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்குங்க. நேரமே கிளம்பணுன்னு பிளான் பண்ணோம், அப்போது 7 மணி ஆயிடுச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருங்க அந்த பழனி பாத யாத்திரை வரீங்க. நாங்கள் மட்டும் கிடையாது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போயிருந்தாங்க. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போவில எங்கள் காவடி மட்டும் நிறைய பேர் வர மாதிரி இருக்கும், அவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா அத்தனை ஊருங்க, எல்லா ஊர்லேருந்தும் காவடிக்காரங்க வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் செட்டு, அதுக்கப்புறம் அந்த டான்ஸு பாட்டு டிஜே இதெல்லாம் வச்சுட்டு சூப்பராக வர்றாங்க. பார்க்கவே அடடடடா. அதுவும் வந்து டிஜே வந்து முன்னாடி டெம்போவில் கொண்டு பாட்டோட அந்த சாமி பாட்டு போட்டுட்டு பின்னாடி அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி அதில் அப்படியே ஆடிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்க்கல சூப்பராக இருக்குப்பா. நம்ம காவடியும் இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து தை மாதம் போவே இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் தான் கிளம்பி, ஒரு 20 பேர் மொத்தமாகவே ஒரு 21 பேர் கிளம்பி போனோம். அப்போ நான் நினச்சேன் சரி எல்லாரும் முன்னாடி போயிடுவாங்க, நம்ம மட்டும் தனியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் ஒன்றா கிளம்பி போனோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ எங்கே போகிறோம்? எங்க நம்ம போறோம்? பழனிமலை போறோம். முதல்ல கடக்கணும் காடு மலை ரோடு பாலம் பழனிமலை. பழனிமலை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வருஷம் வந்தவங்க இருக்காங்க. ஒரு பாதி பேர் மட்டும்தான் வந்து ஏற்கனவே போனவங்க. மீதி ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் ஃபுல்லாக இந்த வருஷம் வந்தவங்க தான். சூப்பராக இருந்ததுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்து அந்த 3 நாள் போகும் அப்படின்ட்டு. அதுலேயே வந்து அந்த பொண்ணுங்க போடுற அரகரா கோஷம் பழனி வரைக்கும் வந்து முடியவே இல்லைங்க. நாங்கள் கொடுமுடியில் ஆரம்பித்தோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம காவடிக்கு போகும்போது அரகராகவே போட மாட்டோமே, ரொம்ப சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொடுமுடியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனி வரைக்கும் அந்த அரகரா கோஷம் கிட்டத்தட்ட அந்த போயிட்டு வரும்போது நம்மளுக்கு தொண்டை கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த தொண்டை கட்டி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அரகரா திருப்பி முருகரை அரகரான்னு சொல்லி அந்த தொண்டையே கட்டிருச்சு. அது ஃபைனல் டே அங்கே மலையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அரகரா. அப்படியே எப்பவுமே கூடியே 24 மணி நேரம் முருகர் இருக்கிற ஒரு ஜோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஜோர்ஸ் அது குறையவே இல்லை. அது வரைக்கும் பழனி போக வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. அதுலேயும் போகும்போது வந்து அரகர கோஷம் பாதி நேரமாக இருந்தாலும் அதுலேயும் சாமி பாட்டு கொஞ்சம் நேரம், அதில் சாமி பாட்டு போட்டால் அங்கே இருக்கிற 2-3 பேர்த்துக்கு வந்து சாமி பாட்டு போட்டாலே சாமி வந்துடுது, அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போட்டுட்டு அதில் அப்படியே அவங்களோட சேர்ந்துட்டு கூட ஆட்டல் பாடல்னு செம்மையாக இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா டெம்போவில் தான் வந்துட்டு இருந்தார். ஜாமானம் சாப்பாடு செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு இடையில இறங்கி நடந்து வந்தார். வா போலான்னு கொஞ்சம் நேரம் பிரியாவை வச்சுட்டு செம்ம காமெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நேரம் வந்து இடையில வந்து காலையில் ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக ஒரு மில்லு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்து டான்ஸு இந்த மாதிரிலாம் நல்லா கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. மெயினாக நம்ம நினைக்கிறோம் நடக்கிற டைம்ல வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதோ இல்லை நம்ம வந்து இதெல்லாம் மற்ற விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு எச்சா டயர்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஜோர்ஸ் அந்த கிடைக்கும் போது இன்னும் நல்லா நடக்கலாம். நம்ம பேசுனா சில பேர்த்துக்கு எனர்ஜி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து இல்லை ரொம்ப மூச்சு வாங்கினா எனர்ஜி குறைஞ்சிரும். அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு டான்ஸ் ஆடினாலே எனர்ஜி தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து பண்ண எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அந்த அரகரா கோஷம் நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜி பவராக தான் இருக்கு. அப்படியே நமக்கு டான்ஸே வராது, இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட சித்தே ஆடுவோமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா சூப்பராக ஆடுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரலைனாலும் அவங்களோட சேர்ந்து எதையாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அதுலேயும் ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அந்த கலசம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி வரைக்கும் தலை மேலே வச்சு தான் கொண்டு வராங்க. தோள்பட்டையில் வைக்கவே கிடையாது. ஃபுல்லாக அவங்க அங்கே எடுத்ததுலேருந்து பழனி வரைக்கும் தலை மேலேயே தான் வச்சு கொண்டு வராங்க. அது வந்து கடவுளோட அருள் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் அப்படிதான். அந்த கலசம் வந்து முருகர், அதனால நமக்கு வந்து அதை எப்படி கொண்டு போகணும்னு அவங்க மனசுல பதிவு இல்லைங்களா? அது அப்படியே தானே நம்ம நினைக்கிறோம். நம்ம மனசுல ஒன்று, ஐயோ இதை முருகரை நம்ம இப்படி பத்திரமா கொண்டு போகணும், அதே மாதிரி தான் அவங்களுக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொண்டு போயிட்டு நடுவால் வச்சுட்டு சூப்பராக ஒரு குத்தாட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாமி பாட்டும் போட்டு ஆடுவாங்க, சினிமா பாட்டும் எல்லாமே போட்டு ஆடிட்டு தான் இருந்தோம். நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ஆடிட்டு ஒரு வழியாக டீ காஃபி அங்கே சுண்டலும் காஃபி ரெடி பண்ணாங்க. சூப்பராக அந்த சுண்டலும் காஃபியும் குடிச்சிட்டு, என்ன கொஞ்சம் சுண்டல் தான் உப்பு அதிகமாக போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல பசிக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது தெம்பா வேணுமில்லன்னு சாப்பிட்டுட்டு திரும்பவும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை கொஞ்சம் தூரம் ஆடினாலோ மொத்தத்தில் வந்து அங்கிருந்து பழனி வரைக்கும் டான்ஸ் குறையவே இல்லைங்க. அந்த ஆட்டத்திலேயே வந்து பழனி வரைக்கும் வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். அதுலேயும் என்னன்னா நாங்கள் எப்பவுமே சித்திரக்காவடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தாராபுரத்துலேருந்து உள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல இப்படி கிராஸாக வருவோம். சரி அந்த மாதிரி போய்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் இந்த வழியாக போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தோம். பார்த்தா ஆளே இல்லாத மாதிரிங்கிற மாதிரி கொஞ்சம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் வந்து மெயின் ரோட்டில் போகிறத விட இந்த ரோட்டில் வந்து சூப்பராக ஆடிட்டு போகலாம், நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் போனால் கூட வண்டி வரும், வண்டியை பார்த்துட்டு ரோட்டில் ஆடக்கூடாது, தள்ளி போகணும், வண்டியை திரும்ப திரும்ப பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எல்லாம் சூப்பராக வந்து ஒரே ஜாலியாக. ஆனால் கால் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. டான்ஸ் ஆடும்போது அந்த ரோட்டில் நடக்கிறதே பெரிய விஷயம், இதில் ஆட்டம் போட்டுட்டு நடந்தால் அப்போ கால் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். வேற லெவல்ல வந்து கால் டேமேஜ் ஆயிடுச்சோம். ஆனாலும் அந்த சந்தோஷம் வந்து ஒன்றும் குறையே இல்லைங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், கால் நடந்துட்டு போகிறத விட டான்ஸ் ஆடிக்கிட்டே நடக்கிறது வந்து கால் வலியே தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குஷியாக நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால அந்த காலோட வலியோ அந்த இதோ எதுவும் தெரியாமல் சூப்பராக இருந்தது போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தை மாசத்துல வந்து நல்லா குளிர் வேற. நம்ம வந்து சித்திரை மாசம் போறதை விட தை மாசத்துல நல்லா குளிர், காலையில நல்லா அந்த குளிர்ல நடக்கிறது அதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் வெயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா வருது. வெயில்லையும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் கொஞ்சம் புது பொண்ணுங்களா போச்சு அப்படிங்கறனால இந்த டைமுக்குள்ள போயிட்டா நம்ம வந்து வெயில் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்க வந்து சரி நம்ம வந்து போறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. ஆனா வந்து வெயில்ல முடிஞ்ச வரைக்கும் நடக்காம தவிர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலயும் சாமி பாட்டெல்லாம் பாடுனாலே சாமி வருது பாருங்க, அதெல்லாம் தான் பெரிய ஆச்சரியங்க. அதுலேயும் போக போக பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி. அதுலேயும் ஒரு சில பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசு, வயசும் கம்மியாக இருக்கிறனால நடக்கிறதுக்கு வந்து 5 நிமிஷம் உட்காரலாம் 5 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் 5 நிமிஷம் உட்கார வேண்டியது, அப்புறம் திரும்பவும் நடக்க வேண்டியது, 5 நிமிஷம் உட்கார வேண்டியது, திரும்பவும் நடக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு 5-6 பொண்ணுங்க வந்து நல்லா நடக்கிற மாதிரி இருந்தது. இதில் வயசு அதிகமாக இருக்கிறவங்களும் அப்படிதான், அவங்களுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நடந்தே வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நடந்தே தான் வந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் மட்டும் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தனியாக போயிட்டோம். அவங்கெல்லாம் தனியாக வந்துட்டு இருக்காங்க. நான் எல்லா இடங்கள்லையும் ஒன்றா தான் வந்துட்டு இருந்தோம். இடையில வந்து ஒரு அக்காவுக்கு சாமி வந்தது. அந்த சாமி வரங்காட்டி அவங்க வந்து சாமி வந்தது பார்த்து அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்காட்டி நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்ததே ஒரே வைப் தாங்க. அவங்க பின்னாடி வருவாங்க நாங்கள் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் பார்த்தா கடைசியில் நாங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்தது. இந்த பொண்ணுங்க பாருங்க எவ்வளோ சேட்டைன்னு பாருங்க, காலே நடக்க முடியலையா. அதுலேயும் இங்கெல்லாம் போகிற வழியில எல்லாம் எல்லா பக்கம் ஏறி நின்றுட்டு சரியான டான்ஸு.
நீ போது பாப்பா வாங்க அப்படின்னா அப்பதான் ஆட்டம் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாலியாக இருந்தது, எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் போன நாட்கள் வந்து எனக்கெல்லாம் தெரியும் ஒரு 15 வருஷம் இருக்குங்க. நான் போய் இந்த மாதிரி வந்து ஆட்டம் போட்டுட்டு போனதெல்லாம் வந்து நான் சின்ன பொண்ணா இருக்கையில் போவையில் அப்படி இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. போகிறோம், நடந்தா போதுண்டா சாமி, எப்படியாவது முருகா பழனி கொண்டு சேர்த்திரு முருகா, நம்ம இதை நடந்துருவோமா, இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம இவ்வளோ தூரம் வந்து அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அது ஒரு எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த சின்ன பொண்ணுங்களோட போகும்போது அந்த நடந்துருவோமாங்கிற பயமே இல்லை. அவங்களோட ஜோர்ஸா இல்லை நம்மளோட மனசு என்னம்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு வழியாக தாராபுரம் வந்தாச்சுங்க. தாராபுரம் வந்தாச்சு. இனி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். இங்கே வந்து தாராபுரத்தில் வந்து கீழே ஆற்றுல குளிச்சுட்டு அங்கேயே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு, நாங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த டைமில் எக்கச்சக்கமான வண்டிஸ் வந்துருந்ததுங்க. அவ்வளோ பேரும் அங்கே வந்து தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் காலையில் ஒரு மதியமாட்டம் அங்கே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 6 மணிக்கிட்ட தான் கிளம்புனோம். அதுலேயும் முருகருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் முருகருக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறக்கே அழகாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நடக்கும்போது இப்போ வந்து வயசு அதிகமாயிடுச்சு, நம்ம நடந்துருவோமா அப்படிங்கிற அந்த பயத்துலேயே நடக்கிறனால தான் நான் நினைக்கிறேன் நடக்க முடியலைங்கிற மாதிரி கவலைப்படுறோம். இதே சின்ன பொண்ணுங்களோட போகும்போது அவங்களோடையே என்ஜாய்மெண்ட் பண்ணி போகும்போது நம்மளோட வயசையே நம்ம மறந்துடுறோம். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம விளையாண்டுட்டு கூட போகிறதுனால அதெல்லாமே மறந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே நான் பழனி போகும்போது நம்ம வேற இப்படி நடக்காமல் வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். நடந்துடணும் அப்படிங்கிற பயத்திலேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்களோட போகும்போது பழனி போகிறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் போயிட்டு ஃபைனலி போய் ஒரு பேக்கரியில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ட்ராவலில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நடந்தேங்க. 11 மணிக்கு மேலே நாங்கள் நடக்கல, 11 மணி வரைக்கும் தான் நடந்தோம். அந்த 11 மணிக்கு மேலே கரெக்டாக 11 மணி ஆனதையும் போயிட்டு ஒரு மண்டபம் வந்து போகிற வழியிலே இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் தான் 4 மணிக்கு கிளம்புனோம். அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடந்து வந்துட்டாங்க. அம்மா வந்து நடக்கிறாங்க, நடக்க முடியாமல் போயிடும், அம்மா நடக்க வேண்டாம்னு சொன்னாலும் இல்லை நடக்கிறேன் அம்மா நடக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மானால எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அம்மாவும் கூட நடந்து வந்தாங்க. முதல்ல எல்லாம் பேக்கரி போனால் ஐயோ அதெல்லாம் இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து கலசம் எடுத்தால் கலசம் கொண்டு வைக்க வரைக்கும் எதையும் இடையில சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, போனால் முதல்ல ஒரு டீயை குடிப்போம்ப்பா, எங்கேயோ ஒரு பக்கம் டீ குடிச்சாதான் நம்மளால நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேக்கரிலையும் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக 4 மணிக்கு கிளம்பி 11 மணி 10:30 நாங்கள் வந்து பழனி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே வந்து ஃபுல்லாக அந்த ஓம் வந்து வரைஞ்சி அதில் வந்து சூடம் பற்றி வச்சு சாமி கும்பிட்றதெல்லாம் இப்போ நல்ல ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. பழனி பாத யாத்திரை வர்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சூடம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து அந்த ஓமில் வச்சு பற்ற வச்சு சாமி கும்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வேல் கொண்டுட்டு வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அப்படியே நமக்கு வந்து காலையில் அப்படியே முருகரையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அவர் வேல் கொண்டுட்டு போனது. அதே நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தாங்க இன்ஸ்டாவில் பார்க்குறத எல்லாம் பார்த்து அப்படியே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் நிறையா பேருங்க. இந்த முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ ஃபுல்லாக நான் இந்த ரீசெண்டாக தான் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் இந்த வந்து ஓம் வந்து எல்லாரும் அப்படியே வந்து சூடத்தில் வச்சு எரிக்கிறது. அதை நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. வேலு ஓமு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் அந்த ரோட்டு மேலே வந்து அவங்க வந்து அந்த ஓம் வச்சு எரிக்கிறாங்க இல்லைங்களா,
அது வந்து நல்லா தெரியுது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த சூடத்தில் எரியும் போது அப்படியே உங்களுக்கு அச்சு மாதிரி விழுந்துடுது இல்லைங்களா. அதை நாங்கள் போகிற வழியில் அவ்வளோ பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்துருக்கோம். நாங்கள் போவையிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போவையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம், விழுகாமல் கொண்டு வரணுன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த பாறை மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் சொல்லி முடித்தோம். அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு குரூப் எவ்வளோ பெரிய ஓம் போட்டு அதுக்கு ஃபுல்லாக சூடை கரெக்டாக லைனாக வச்சு, நான் நினைப்பேன் எப்படி இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பூரா சூட வச்சு அதுக்கப்புறம் அதை எரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க பாருங்கள். நம்மளையும் நின்றுட்டு இருந்தா வெயில் வந்துடும் போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு குரூப் இதே வேலையாக தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலையாகவே வச்சுட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்க ரீல்ஸுக்காக எடுக்கிறாங்களா நீங்க பாருங்க, இல்ல ஒருவேளை உண்மையா சாமியா நினைச்சு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ரோட்ல இப்படி வரைஞ்சு பண்றது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூட நம்பிக்கை. ஏன்னா அவங்க வந்து ரீல்ஸுக்காக எடுக்கிறாங்க, இல்லை உண்மையிலேயே மனசுல பக்தியா நினைச்சு செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த முருகரை வந்து பார்க்கும்போது எங்க ஓம் பார்த்தாலும் நமக்கு முருகர் தான், அது வந்து குறைய சொல்ல முடியாது. ஒரு வழியா வந்து ஃபைனலி வந்து பழனி ரீச் ஆயாச்சு. சூப்பரா சாமியும் கும்பிட மேலே போறோம். உண்மையிலையும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இந்த வருஷம் வந்து பழனி பாத யாத்திரை வந்தது அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அதுலேயும் இந்த சின்ன பொண்ணு தான் வேற லெவல். கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி பவரை குறைக்கவே விடல. இவங்கன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து நைட் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். எல்லா இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவையானது என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைவீதி சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க கடைவீதியெல்லாம் சுற்றிட்டு கிளம்பும்போது. ஃபுல்லாக எல்லாரும் வந்து மலை மேலே போயிட்டு வந்த டயர்டு, யாருக்குமே வந்து இப்போ எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஏன்னா மலை மேலே போயிட்டு வந்ததே அரகுறாவே வரலையே, அதனால எனர்ஜி அப்படியே குறைஞ்சிருச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.